come out well, and we are releasing at the right time. And request everybody to come to the theater and watch it and make it a success. Thank you. எது போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்களா? என்ன சார் பண்றீங்க? இந்த கேரக்டரே அப்படிதான். அதில் வந்து ஃபுல் டைம் ரியல் பார்த்துட்டு இருக்கிறதா கேரக்டர். அதுதான் உங்க கேரக்டர். தட்ஸ் மை கேரக்டர். சூப்பர் சார், வாழ்த்துக்கள். அண்ட் நீங்க வந்து எங்க கூடயே நல்லா வந்ததுன்னா ஆல் கிரெடிட் கோஸ் டு ராகவ். டெஃபினட்டா சார், கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். நீங்க கூட இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. எல்லாருக்கும் நீங்க தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் சோனி மியூசிக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா அவங்க தான் மியூசிக் ரைட்ஸ் வந்து பேக் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் பாட்டு எல்லாமே சூப்பரா இருந்தது இல்லையா? ஸோ அடுத்ததான் யாரை கூப்பிட போறோம் எல்லாருமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். எஸ், தெவிடி, சேதுபதி, தேவராட்டம், யாதும் ஊரே யாவரும் கேளீர் போன்ற திரைப்படங்களுடைய இசையமைப்பாளர் மோஸ்ட் ஃபேவரட் நிவாஸ் கே பிரசன்னா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். வணக்கம் தலை. எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. I'm standing here with so much gratitude. என்ன ஓரமா போக சொல்றீங்களா? ஸோ எல்லோருக்கும் வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும் to the press, to the dignitaries here, to all the actors, co-actors, everybody, எல்லோருக்கும் வணக்கம். பண்பட்டஜான் வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஃபிலிம். இது வந்து என்னன்னா, என்னுடைய ஃப்ரெண்டு தான் சுரேஷ். இஸ் இன் எல்ஏ, தூங்கிட்டு இருப்பார் இப்போ பேசிக்கலி அங்கே. ஸோ அவர் ஒரு நாள் வந்து நானும் டீ அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கு, ராஜுன்னு ஒருத்தரை பார்த்தேன், பயங்கர ஒரு எனர்ஜி இருக்கு, பயங்கர ஒரு ஸ்பார்க் இருக்கு, அவர் வந்து நம்ம இந்த படத்துக்கு எப்படியாவது இது பண்ணணும் அவர் தான் சொன்னார். ஸோ அப்படிதான் அந்த ஒரு விஷயம் ஆரம்பிச்சது. அப்புறம் ராகவ் கேமன். இந்த ஒரு ஜேர்னி வந்து வெரி பர்சனல் ஃபார் மீ, பிகாஸ் அது ஒரு மோர் லைக் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்தது வந்து ஒரு நல்ல ஒரு ஜேர்னி. ஆக்சுவலி நிறைய விஷயங்கள் அடிக்கடி சண்டை போட்டுப்போம், இது பண்ணிப்போம், எல்லாமே இருந்தது. ஸோ அட் எண்ட் வந்து we have come up with a good film. Yesterday we had a premiere. அப்போ வந்து அதோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப we feel more confident here to stand and talk about the film actually. So all credits goes to my director Raghav. Raghav, thank you. It's a pleasure working with you. உங்களோட ஒர்க் பண்ணது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலான எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி நம்ம ஒர்க்கை தாண்டி நிறைய ஸ்பிரிச்சுவாலிட்டி பேசி தான் மியூசிக் நம்ம டிஸ்கவர் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி. ஸோ அதனால வந்து வெரி வெரி கிளாட், லுக்கிங் ஃபார்வர்ட் உங்களோட. ஏன்னா ராகவ் வந்து நான் நிறைய ரைட்டர்ஸ் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ரைட்டர் நலன் குமாரசுவாமி சார் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ரைட்டிங்ல வந்து வெரி ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு பர்சன் வந்து ராகவ். ஸோ ஐம் எக்ஸ்பெக்டிங் அ லாட் மோர் ஃப்ரம் ஹிம் இன் திஸ் அப்கமிங் ஃபிலிம்ஸ். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ராகவ். அண்ட் ராஜு, மை ஆக்டர். ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே நான் கால் பண்ணி சொன்னேன், ராஜு நீங்கள் வந்து பெருசாக வருவீங்க, ரொம்ப எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. அவர் நம்பவே இல்லை கடைசி வரைக்கும். நேற்று படம் பார்த்து எல்லாரும் சொன்னதுக்கப்புறம் தான் அவர் நம்பினார். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ராஜு, யூ ஹாவ் அ கிரேட் ஃபியூச்சர் அண்ட் ஐ see that. So to my singers, to Sony Music, thanks for buying this album, and to all my co-actors, like to the co-actors Radhya, Bhavya, எல்லோருக்கும், பப்பு, எல்லோருக்கும், சார்லி சார். சார் நான் உங்களோட பெரிய ஃபேன் சார். நான் வந்து இதுக்காக நான் சொல்லலை, உங்களோட பெரிய ஃபேன் சார். ஸோ வெரி குட் டு see you the same film working with you sir. Thank you so much for the opportunity. ரொம்ப நன்றி. இந்த படத்தில் மொத்தம் 5 பாட்டு, நீங்கள் 3 பாட்டு பார்த்துருக்கீங்க, 2 சாங் இருக்கு. அந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதி நான் வந்து ஃபர்ஸ்ட் லிரிசிஸ்டாக இந்த படத்தில் தான் எழுதியிருக்காரு, 2 பாட்டு எழுதியிருக்காரு. ஸோ கார்த்திக் நேதா, சரஸ்வதி மேனன், எம்கே பாலாஜி, இவங்கெல்லாம் என்னோட லிரிசிஸ்ட். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இட்ஸ் a very special album for me. Thank you so much for the opportunity. Thank you. ஸோ ஹாய் ரூ, உங்ககிட்ட சில கேள்விகள் இருக்கு. ஸோ நீங்கள் எப்பயுமே ரொம்ப சூஸியான ஃபிலிம்ஸ் தான் பண்ணுறீங்க இல்லையா? ரொம்ப சூஸ் பண்ணி தான் ஃபிலிம்ஸ் பண்ணுறீங்க. அந்த வகையில் பண்பட்டஜான் எதனால உங்களை வந்து ஈர்த்துச்சு, அண்ட் எதனால இது பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு? பண்பட்டஜான் ஃபர்ஸ்ட் விஷயம், முக்கியமான விஷயம் வந்து சுரேஷ் அப்கோர்ஸ் இஸ் மை ஃப்ரெண்ட். முன்னாடி ஒர்க் பண்ணுறது ப்ளஸ் ராகவ் வந்து ஒரு ஸ்டோரி, அவரோட ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போதே ஒரு கனெக்ஷன், ஒரு நல்ல ஒரு சாங் வரும். அந்த படத்தோட ஸ்கிரிப்டும் சரி, ஹோல் எவ்ரிதிங் வாஸ் வெரி வெரி ஃப்ரெஷ். அதே மாதிரி 5 பாடல்கள்ல உங்களுக்கு நிறைய ஃபேவரட்டான பாடல் இருக்கும். கண்டிப்பா காஜுமா பாட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் பார்த்தோம் அதை லைவாவே. ஸோ அதுல வந்து ஒரு பாடல் நீங்க வரிகள் பாட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறோம். காஜுமா பாடல பியா சாங்
அப்படின்னு இங்க எழுதி கொடுத்துருக்காங்க சார். சரி, ஓகே, பரவாயில்ல. நீங்க பாடுங்க பாடல். படம் எந்த வகையில வந்து மாறுபடுது? இந்த படத்தோட ஸ்டோரி டெல்லிங் கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டோரி டெல்லிங் கொஞ்சம் வித்தியாசமானது. பிகாஸ் நிறைய இடத்துல நான் மியூசிக் வாசிக்கணும்னு நினைச்சோம், ராகவ் இல்லைங்க வாசிக்கிறீங்க. ஸோ பிகாஸ் அவரோட ரைட்டிங்கும் அவரோட ஸ்க்ரீனில் சொன்ன விஷயங்களுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தனால மியூசிக் அங்கங்கே தேவைப்பட்டது. ஸோ இந்த படத்துல நிறைய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ பிஜிஎம் வந்து ஒரு நியூ ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பர் சூப்பர், ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ஸ்வீட்டா சூப்பரா பாடினீங்க. அண்ட் இன்னும் பல வீடுகளில் நீங்க இன்னும் நிறைய பாடல்கள் பாடி நிறைய திரைப்படங்களுக்கு இசையமைக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் ஒன் பட்டர் ஜான் திரைப்படத்துடைய ஸ்பெஷல் ஷோ நேற்று வந்து பண்ணியிருந்தாங்க. ஸ்பெஷல் ஷோ நிறைய பேர் பார்த்துருந்தாங்க. அந்த வகையில் இந்த திரைப்படத்தை ஃபர்ஸ்ட் பார்த்தது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தான். ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் யாரோட மிஸ்டர் குருசுவாமி அவர்கள், குருசுவாமி விவேகானந்தர் அவர்கள். ஸோ அவர் தான் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், கேரளாலையும் இந்த திரைப்படத்தை கொண்டு போய் சேர்க்க போறாரு. அவரை நான் மேலே அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஒன் பட்டர் ஜாம் ட்ரெய்லர் லான்ச், எல்லாரும் சாங்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு நான் இந்த படத்தை பார்த்தேன், மாறன் எல்லாம் படம் பார்த்தோம். நான் இதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு படம் பண்ணேன், புதிய பாதைன்ற ஒரு படம். எனக்கு ஃபஸ்ட்டு அதில் பார்த்தபோது பார்த்திபன் சாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அந்த படமும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் ஒன் பட்டர் ஜாம்ல ராஜு வந்து எக்ஸ்ட்ராடினரியாக ஸ்கோர் பண்ணியிருந்தேன். ராஜு வந்து இண்டஸ்ட்ரிக்கு அடுத்து ஒரு ஹீரோ ரெடியாக இருக்கிறார். நிறைய படங்கள் அதே மாதிரி டைரக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி புதிய பாதையில் டைரக்ஷன் வந்து பார்த்திபன் சார் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. அந்த காலகட்டத்தில் வந்து அந்த படத்தை அந்த மாதிரி யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. அது மாதிரி ஒரு டைரக்டர் வந்து ராகுல் இந்த படத்தை வந்து ரசிக்கலாம். அவர் எடுத்துக்கிட்ட மேட்டர் லவ் மேட்டராக இருந்தாலும் கூட அதோட ஃபேமிலி சென்டிமெண்ட் அது மாதிரி எல்லா விஷயங்களையும் கம்பைன் பண்ணி பண்ணியிருந்தார். பண்ண உடனே நான் இந்த படம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இஷ்டப்பட்டு தான் நான் அந்த படத்தை பண்ணேன். யாரும் என்ன ஃபோர்ஸ் பண்ணி அதை நல்லா பண்ணல, இஷ்டப்பட்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணேன். அது மாதிரி சீனியர் ஆர்டிஸ்ட் நிறைய பேர், சார்லி சார், சரண்யா மேம், தேவதர்ஷினி மேம் எல்லாம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. நியூ ஆர்டிஸ்ட் நிறைய இருக்காங்க. இதில் அவங்க எல்லாருமே அவங்களுக்கு போட்டி போடுற மாதிரி நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த படம் இருக்கு. ரொம்ப சந்தோஷமான தருணம். இந்த படம் வெற்றியுடன் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக முன்னாள் சோனி டிஸ்ட்ரிபியூஷன் ஹெட், இவர் வந்து சோனி நிர்வாகத்துக்காக பல சூப்பரான விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதை தாண்டி புதுசா ஒரு வெஞ்சர் ஸ்டார்ட் பண்ணி இந்த படத்தோட மிகப்பெரிய தூணா இருக்கக்கூடிய சோனி இளமாறன் அவர்களை நான் மேலே கலைக்கிறேன். எல்லாருக்கும் மாலை வணக்கம். சார், திரைப்படத்தை பத்தி ஒரு வார்த்தைகள் சார். திரைப்படத்தை பத்தி ஒன் பட்டர் ஜாம் படம் வந்ததுக்கு அப்புறம் மக்களே பார்த்துட்டு இந்த வருஷத்தோட பெஸ்ட் ஃபிலிம்னு கண்டிப்பா சொல்லுவாங்க. கண்டிப்பாக. எல்லாருக்கும் வணக்கம் மேம். லெஜெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்கிட்ட போட்டு காட்டுறப்போ நான் படம் பார்த்த உடனே சொல்லிட்டேன், இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ன்றதை நான் ராகவ் டைரக்டர் அவங்க கிட்ட நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். அவங்க வியந்து தான் பார்த்தாங்க. பட் அதுக்கேற்ற மாதிரி நான் பிசினஸும் நல்லபடியா இது முடிஞ்சு, அதாவது இந்த நம்ம திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ப்ரொடியூசருக்கான கனவு என்னன்னா படம் முடியறதுக்கு முன்னாடியோ படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்லபடியா பிசினஸ் நடக்கணும். அது எல்லாருடைய கனவு. சுரேஷ் மிஸ்டர், அதாவது ப்ரொடியூசர் மிஸ்டர் சுரேஷ் அவங்களுக்கு அந்த கனவு உடனே பழிச்சிருச்சு. ஏன்னா அந்த படம் அமைந்த விதம், டைரக்டர் பத்தி சொல்லணும்னா ஒரு ரைட்டர் அது டைரக்டரா ஆகும் பொழுது அது கதை அமைப்பு, மேக்கிங் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜு கண்டிப்பா சொல்லி ஆகணும். ராஜு எனக்கு தனிப்பட்ட ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நடிப்பு அரக்கர்களின் அரசனாக வாழ்த்துக்கள். ஆமா, இது ஆமாம் கண்டிப்பா ஏற்றுக்குதான் ஆகணும். ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயம் எங்க நடந்திருக்கு. நீங்க அவ்வளோ பர்ஃபெக்டா நடிச்சிருக்கீங்க உண்மையாவே. லெஜெண்ட்ஸ் கூட இருக்கீங்க, பட் இன்னும் நல்லா நடிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த விழா நாயகன், மியூசிக் டைரக்டர்
நிவாஸ் கே பிரசன்னா ஒரு பெரிய மேஜிக் பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நீங்க பண்ணதுனால இந்த படம் இன்னும் நெக்ஸ்ட் லெவல்ல போயிருக்கு. எல்லாரும் நினைச்சிருக்காங்க. எனவே வாழ்த்துக்கள். இந்த படம் நல்லபடியா வந்து திரைக்கு வரும். கண்டிப்பா நம்ம என்னுடைய நண்பர் விவேகானந்த் சார் அவருக்கு நன்றிகள் சொல்லிக்கிறேன். அது மட்டும் அவர் உள்ள வந்தோடனே அந்த படம் நெக்ஸ்ட் லெவல்ல போனதை நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தேன். ஸோ கரெக்ட். அந்த படத்துடைய வெற்றி வந்து அந்த படம் யார் பிசினஸ் பண்றாங்கன்ற விஷயமும் இருக்கு. யாருக்கிட்ட போகி அது எப்படி கொண்டுட்டு போறாங்க அது கண்டிப்பா இருக்கு. ஸோ அந்த விதத்துல வந்து இந்த படம் ஒரு நல்ல முறையில நல்லபடியா ரிலீஸ் ஆகும். ஒரு பெரிய வெற்றி அடைய போது கண்டிப்பாக. இது எந்த விட 2K கிட்ஸ்க்கான இந்த மூவி அவங்க ரொம்ப நேசிச்சு விரும்பி பார்ப்பாங்க. இந்த பெஸ்ட் ஃபில்மா இருக்கும் இதுன்றது என்னுடைய வார்த்தைகள். எனவே தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அடுத்தபடியாக இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா கேஷ்மோரா படங்களின் இயக்குனர் கோகுல் அவர்களை மேடை கலைக்கிறேன். வெல்கம் யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். நேற்று அந்த படம் பார்த்தேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா மிஸ்டர் சுரேஷ் வந்து இந்த படத்தோட ப்ரொடியூசர், என்னுடைய அவரும் ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட் ஆகும் நமக்கு. அவர் வந்து இந்த படம் பார்க்க கூப்பிட்ட போது நான் வந்து பார்க்கும்போது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் கிடையாது. ஏன்னா ஒரு நியூ கமர் ஆர்டிஸ்ட் அப்படின்னும் போது இப்போ ராஜு தெரியும், பட் அவர் எப்படி பண்ணியிருப்பாருலாம் நமக்கு தெரியாது இல்லையா. ஆனால் ஜென்ரலாக வந்து பார்க்கும்போது ஓவர் எக்ஸைட் ஆகிற மாதிரி இருந்தது இந்த படம். ஏன்னா இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஆஃப் லைட் இந்த டிகேடில் சொல்கிறேன் யாரும் பண்ணல. ஏன்னா இது பாராட்டி நான் சொல்கிறது இந்த 10 years அந்த மாதிரி யாரும் இப்போ ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் சொல்கிறேன், முதல் படத்தில் இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஈ ஸ்டோல் த ஷோ ரைட் ஃப்ரம் த பிகினிங். எல்லா சீனுமே அவர் ஹோல்டு பண்ணியிருக்காரு. அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அவங்க கூட நடிக்கிறது யாருன்னா சரண்யமும் சார்லி சார்லாம் வச்சு நடிக்க வரணுன்றதே கஷ்டம். கொண்டுருவாங்க 2 பேரும் பெர்ஃபார்மன்ஸில். ஸோ இப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட் வச்சுட்டு அவர் ஸ்டீல் த ஷோ. அது ரொம்ப சாதாரணமாக பண்ணிட்டாரு. இப்போ பெரிய பெரிய சீன்லாம் வந்து எவ்வளோ டப்பிங்கில் எவ்வளோ மேட்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அது சாதாரண விஷயம் இல்லை. அண்டு கண்டிப்பாக இஸ் அன் ஆக்டர் ஃபார் த ஃபியூச்சர். அதில் எனக்கு டவுட்டே இல்லை. நீங்கள் வந்து போக தெரியும். உங்களுக்கு ஒரு சீன் மட்டும் இவங்க ஸ்டேட்மெண்ட் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தீங்கல்ல, அந்த சீன்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு. அந்த மாதிரி எல்லா சீன்லையும் எனக்கு ஈவன் எமோஷனல் சீன்ஸ் ஆல்சோ இ ஹோல்ட் இட் ரியலி வெல். ஸோ அதனால் எனக்கு ராஜு வந்து எனக்கு பிகம் வெரி ஸ்பெஷல் ஆஃப்டர் சீயிங் திஸ் மூவி. எனக்கு அதுக்கு முன்னாடி ராஜு இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ராஜு தெரியாது. பட் பார்த்ததுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் தினமும் பேசிகிட்டு இருக்கேன் ராஜு கூட. ஆக்டர் டு வாட்ச் ஃபார் ஃபியூச்சர். நல்ல ப்ரொடியூசர்ஸ் நல்ல டைரக்டர்ஸ் அமைஞ்சு ராஜு வந்து கண்டிப்பாக பெரிய இடம் போய் சேரணும். எல்லாம் இந்த மாதிரி சின்ன படங்கள் பண்ணும்போது எப்பவுமே வந்து எல்லா டைரக்டருக்கும் ப்ரொடியூசர் தான் இருக்கும். ஏன்னா அப்படி ஒரு படம் ப்ரொடியூசர் ஒத்துட்டா மட்டும்தான். ஏன்னா இன்னைக்கு வந்து ஓடிடி உடனே படம் ஆரம்பிக்கும் போதே நமக்கு வியாபாரம் கிடையாது. ஸோ ஓடிடியில் வந்து முதல்ல படம் எடுத்துகிட்டே இருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது. படம் எடுத்து முடிச்சு அவர் இன்வெஸ்ட் பண்ணி அந்த ரிஸ்க் அவர் ஃபுல் ரிஸ்க் ப்ரொடியூசர் மேலே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன படங்கள் எப்பவுமே ப்ரொடியூசர் தான் ஹீரோ இருப்பார். ஸோ அந்த வகையில் சுரேஷ் வந்து இந்த படத்தை எடுத்ததுக்கு ஒரு பெரிய ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் இது மாதிரி ஏன்னா யூஎஸ்ல வந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அது இங்கே எடுத்துகிட்டு வந்து படம் எடுக்கிறதுன்றது ஈஸி கிடையாது. அது இங்கே நான் லேண்டு வாங்கி போட்டாலே வந்து இன்க்ரீஸ் ஆகிடுன்னு இருக்கலாம். பட் அதை விட அவரோட பேஷனுக்காக அவர் பண்ணுறது வந்து அவரை பாராட்டி ஆகணும். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்டு மியூசிக் டைரக்டர் நிவாஸ் கிருஷ்ணா வந்து இப்போ பாடும்போதே அந்த முத்தமொழி சாப்பிட சின்ன என்ன ஒரு ஸ்கோர் பண்ணாவோ அந்த மாதிரி இருந்தது நீங்கள் பாடுறது. இது எத்தனை பேர் இப்படி கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு தெரியல. சேர்த்திங்கன்னா சந்தோஷம் அந்த யூடியூப்பில். ஏன்னா ஸ்டன் ரியலி வெல். அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்தில் எவ்வளோ ஒரு கூடவே வந்து கதையோட அப்படி எல்லா கேரக்டருக்கும் அப்படி என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அந்த எமோஷன்ஸ்லாம் அவ்வளோ அழகாக ஓவர்ட் இருக்குங்க உங்களால். ஸோ நீங்கள் வந்து ஐ திங்க் யூ டிசர்வ் மச் மோர் பெட்டர் பிரேக். ஐ திங்க் ஐ ஹோப் யூ கோ ஃபார் பிளேசஸ். அண்ட் ஆர்டிஸ்ட் ஹீரோயின்ஸ் 2 பேருமே
ஒருத்தர் சிலச்சவங்கன்ற மாதிரி 2 பேருமே நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ரெண்டு பேருமே அதாவது நீங்கள் டெபுட்டா இது. ஸோ அந்த 2 பேருமே அவ்வளோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில். ஸோ ஐஷு குட்லக் உங்கள் 2 பேருக்கும். அந்த சரண்யா மேம் நான் ஏற்கனவே அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியும் அவங்க எப்படி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுவாங்கன்னு. அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் வந்து ஒரு குழந்தை மாதிரி கேட்பாங்க டேரக்டர் சொல்கிறது. ஒரு டேரக்டரோட டிலைட் அவங்க. ஸோ லாங் டைம் சீன் ஒர்க்கிங் ஜிம்மாவில் ஒர்க் பண்ணிட்டு அது இப்போ தான் நான் பார்க்குறேன். அவங்க வந்து ஒரு ஃபைனஸ்ட் ஆக்ட்ரஸ். ஸோ அவங்க இந்த படத்தில் பார்க்கும்போது அது இந்த நல்ல அதாவது நமக்கு தெரிஞ்சவங்க படத்தில் அவங்க இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். சூப்பர் மேம். சார்லி சாரும் நானும் தெரியும் ஒர்க் பண்ணதில்லை. ஆனால் நாங்கள் ஒர்க் பண்ண மாதிரி நான் அவ்வளோ பேசிட்டோம். ஒர்க் பண்ணவங்களோட பேசுறத விட அவங்ககிட்ட அதிகமாக பேசியிருக்கேன். அதனால் ஐம் வில்லிங் டு ஒர்க் வித் யூ சூன் சார். யூ ஆல்வேஸ் எக்ஸல். நான் உங்களெல்லாம் பார்த்து வளர்ந்தவங்க நாங்கள். நிச்சயம் இந்த படம் உங்களால் இந்த படம் வந்து இன்னும் கூட பேசப்படும் நம்புகிறேன். அண்டு இந்த படத்தை வந்து நான் பார்க்க சொன்னது, இந்த படத்தை ஆரம்பத்துலேருந்து இந்த படத்தை பேச வச்சது யாருன்னா வந்து சதீஷ் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா சதீஷ்க்கு ஒரு ஆளை பிடிச்சிச்சுன்னா போதும், அவ்வளோதான். அவனை கொண்டு போய் மேடையில் ஏற்றி நின்று பார்க்காம விட மாட்டார் அவர். அந்த மாதிரி கேரக்டர் சதீஷ் வந்து ராகவை பற்றி என்கிட்ட பேசும்போதெல்லாம் இந்த படம்லாம் எடுக்கிறதுல இதுக்கு முன்னாடி ஒரு படம் எடுத்தார், அதுக்கு முன்னாடி அவர் பேசிகிட்டு இருக்காரு. அப்போது ஸ்கிரிப்ட் நரேஷன் கேட்டு என்கிட்ட அவ்வளோ சொல்லிட்டு இருப்பார் அவர். ஸோ சதீஷ் ஒரு மெயின் இஸ் லைக் கிங் மேக்கர் சதீஷ். ஏன்னா எல்லா படத்துலையும் வந்து எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் எல்லாருக்குமே ஒரு ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணுற ஒரு ஆள். ஸோ சதீஷால் எவ்வளோ பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க, இன்க்ளூடிங் மீ, என் லோகேஷ் கனகராஜ் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய சப்போர்ட் சதீஷ். ஸோ இருந்து நீட்டாக பார்த்துட்டேன். நிறைய பேர் தெரியாமே போயிடும். ஏன்னா பிஹைண்ட் ஸ்க்ரீனில் இருக்கும்போது தெரியாது யாரெல்லாம் நம்ம வந்தோட சில டைம் யாரெல்லாம் சொன்னாலும் புரியும். யூ ஆல்வேஸ் ஸ்டுட் டால் ஃபார் எனி ஆக்டர்ஸ், எனி டைரக்டர்ஸ். அவங்க எல்லாருமே என்கரேஜ் பண்ணுறதுல நம்ம வாழ்க்கைங்க எப்பவுமே கிளப்போம். சூப்பர் தான். அண்டு ராகவ் லாஸ்ட்டாக வர தப்பாக நினைக்காது. ஏன்னா பர்பஸாக தான் வேறு. ராகவ் வந்து ஒரு ஃபைனஸ்ட் ரைட்டர். எனக்கு டிஸ்கஷன்லாம் வந்திருக்காரு அதுக்கு முன்னாடி. அவர் ரைட்டிங் எனக்கு பொதுவாக பிடிக்கும். நானே ஏதாவது ஒரு விஷயம் திடீர்னு சீன் ஸ்ட்ரக் ஆச்சுன்னா ஃபோன் பண்ணி கேட்பேன், இந்த சீனில் என்ன ஒரு ஐடியா கூட பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். ராகவோட ரைட்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சீனோட ஒரு சீன் வரும்போது அதோட ஒரு கான்செப்ட் எடுத்து அது நார்மல் சீனாக டெலிவரி ஆகுது. இந்த படத்தில் வந்து நிறைய லைன்ஸ் நான் சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன். நான் ஆசை ஒன்றே சொல்கிறேன். லவ் இஸ் மை ஒன்லி பாலிடிக்ஸ்னு ஒரு டேங்க்ல எழுதியிருக்கும். ரூம் வால், அந்த வாலில் வந்து எழுதியிருக்கும். அதுலேருந்து இந்த லவ் இஸ் மை ஒன்லி பாலிடிக்ஸில் ஆரம்பித்து நிறைய நான் சொல்லணும். உங்களுக்கு படம் பார்க்கும்போது அந்த கிக் போயிடும். ஸோ அதனால் அது ஏகப்பட்ட லைன்ஸ் இருக்குது இந்த படத்தில். எல்லாமே வந்து ஆமாம்ல அப்படின்னு சொல்கிற லைன்ஸ். அதனால் வந்து ராகவ் வந்து இந்த படத்தில் எக்ஸிபியூஷனையும் சூப்பராக பண்ணியிருக்கேன். இந்த வே அவங்க எல்லாருக்கையும் ஆர்டிஸ்ட்டை வந்து வேலை ஆகிற விதம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த படம் யாருக்கு ஜெயிக்கிறதுலையே ராகவுக்காக இந்த படம் ஜெயிச்சே ஆகணும். ஏன்னா அவ்வளோ எஃபர்ட் எனக்கு தெரியும். ஆரம்பத்துலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காரு எல்லாமே தெரியும். அதனால் இந்த படம் ராகவுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஃபிலிமாக அமையணும். அதுக்கு மீடியா நண்பர்கள் நீங்கள் வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்துடுங்க. ஏன்னா இந்த படம் வந்து டெக்னிக்கலாகவோ ஒரு கிரியேட்டிவ் சைட்லையும் எந்த தப்புமே பண்ண வாய்ப்பு இல்லை. இது வந்து போய் சேர இடத்துல கரெக்டாக சேர்ந்துட்டா போதும், கண்டிப்பாக இந்த படம் பேசப்படும். ஸோ ஓல்டு டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தம்பி சார் உங்களுக்கு மறந்துட்டேன், பப்பு வாங்க கேஷ். அதான் ஆகாஷ் வந்து எனக்கு அதே வேறு கேரக்டர் இருந்தது. அவர் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். ஏன்னா அது அழகாக அந்த 2 பேருமே ஏன்னா ராஜோட ஈஸியாக பண்ண முடியாது. சீன் பை சீன் தூக்கி சாப்பிட்டு நல்லா இருக்கும். ஸோ அதனால் வந்து ராஜுவை மேட்ச் பண்ணுறது அவ்வளோ டஃப். அது ராஜு உன்னை பற்றி நிறைய சொல்லணும். நான் என்னென்னா அந்த படம் சக்ஸஸ்க்கு அப்புறம் சொல்லலாம்னு தோணுது. ஏன்னா இப்போ எது சொன்னாலும் நம்மளை பிரச்சனைக்குள்ளே கேட்குறாங்க. அதனால் நம்ம சேஃப்டி டீல் பண்ணி தோணுது. நான் பேசுகிறாங்க என் நம்பிக்கை இருக்கு. நம்ம கண்டிப்பாக அப்புறம் பேசுவோம். அது பேசணும்னு ஆசை, நிறைய சொல்லணும்னு ஆசை. பட் அவங்க போய் பார்க்கல. எனக்கு மட்டும் ஒரு வரப்போகுது, எல்லாருமே வரப்போகுது. நானும் ஆடியன்ஸ் மட்டும் தான் பார்த்தேன். அதனால் நிச்சயம் எல்லாருமே இந்த டீமில் பேசப்படுவாங்க. யாரையாவது மறந்துட்டேன்னா
ஜான்சன் சார் இருக்காரு. ஸோ கண்டிப்பாக எல்லாரையும் வாங்கி பண்ணாரு. நீ என்ன இருக்காரு நல்லா சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா சார். உங்கள் சினிமாகிராஃபி இஸ் வெரி குட். எப்பவுமே சினிமாகிராஃபி தான் ஃபஸ்ட்டு சொல்லுறாங்க. சாரி எனக்கு மன்னிச்சிருங்க. கண்ணில் பார்க்கும்போது சொல்லிட்டு இருக்கேன். அதில் எடிட்டிங் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வெர்ஷன் பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு வெர்ஷன் பார்க்கும்போது எடிட்டர் பயங்கரமாக வேலை செஞ்சுருக்கேன் தெரிஞ்சு. ஏன்னா எது தேவையோ, ஏன்னா எல்லாமே நல்லா இருக்கு. பட் லென்த்தாக இருக்கும்போது நல்லா இருந்தாலுமே அது கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருக்கும். அதனால அவர் எது எடுக்கணும் எதை வைக்கணுன்றது எடிட்டரோட சாய்ஸ் அது. அதனால அது அவருடைய ஒர்க் அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஹோல் டீமே வந்து ஒண்டர்ஃபுல் டீம். ஏன்னா இந்த டீம் வந்து இந்த படம் சக்ஸஸ் ஆச்சுன்னா இந்த டீம் வந்து எல்லாருமே ஒரு பெரிய லைஃப் கிடைக்கும். ஸோ நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போவீங்க நம்புறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் தோஸ் லவ்லி வேர்ட்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்தபடியாக நடுவில் கொஞ்சம் பக்கத்தில் காணோட கோ ப்ரொடியூசர். இவர் சூஸ் பண்ண ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே சமஹிட்டா இருக்கு. அது வரிசையில் பன் பட்டர் ஜாமும் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. I would like to welcome சதீஷ் அவர்கள், இந்த படத்துடைய ப்ராஜெக்ட் டிசைனர். வெல்கம் சார். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேஜ் எனக்கு. சுரேஷ் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஒரு மோர் தென் ஒரு 1 வருஷம் 4 வருஷம் ஒரு கான்வர்சேஷன் எப்பவுமே இருக்கும். ஏன்னா சுரேஷ் ஒரு படம் பண்ணலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணலான்ட்டு நிறைய டாபிக் போச்சு. அந்த ஜோனர் பண்ணலாம், இந்த ஜோனர் பண்ணலாம், இந்த டைரக்டர், நிறைய சாய்ஸஸ்க்கு அப்புறம் ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் ஆனாரு. சுரேஷ் ஒரு நாள் இந்த ஐடியா எனக்கு சொல்லியிருந்தாரு. அது இது வந்து அவரோட கதை, அந்த லைன் மட்டும் சொல்லியிருந்தாரு. ஸோ இதுக்கு ஒரு ரைட்டர் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ எனக்கு இமீடியட்டாக வந்து ராகவ் ஒரு நல்ல ரைட்டர். முன்னாடி சிவி குமாரோட ஒரு படம் பண்ணியிருக்காரு, காலங்களில் அவள் வசந்தம்னு. அந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இமீடியட்டாக நான் வந்து ராகவ் தான் நான் சூஸ் பண்ணேன். ராகவ் வந்து ரைட்டராக தான் உள்ளே வந்தார் ஃபர்ஸ்ட்டு. ஸோ ஃபுல் கதையை எழுதி ராகவ் முடிச்சுட்டா கூட முடிச்சுட்டு ஒரு நரேஷன் ஒரு நாள் கொடுத்தாரு. அவ்வளோ நல்லா இருந்து அவ்வளோ ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டோம். அப்போ இதுக்கு டேரக்டர் யார் போகலாம் அப்படின்னு அப்போ நான் சுரேஷ் கிட்ட சொன்னேன், எதுக்குங்க அவரே இவ்வளோ நல்லாவே இருக்காரு, ஸோ ராகவே பண்ணட்டும் அதுன்னு. ஓகே ஷுவராக கண்டிப்பாக ராகவ் நல்லா போகலாம் போகலாம் அப்படின்னா அந்த நம்பிக்கையை காப்பாற்றிட்டு எனக்கு எழுதி போட்டு நான் வந்து அதை கேள்வி கேட்பாரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு படம். ஹில்லேரியஸாக இருந்திருக்கு படம். ஃபன், அவுட் அண்ட் அவுட் ஃபன்னு. ஃபேமிலியோடு வந்து உட்காந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாரு. சூப்பராகும். அண்டு இதை நம்பி இந்த இவ்வளோ பெரிய பணத்தை போட்டு எடுத்த சுரேஷ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா கம்ப்ளீட்டாக ஆல்மோஸ்ட் எல்லாருமே புதுசு. நிவாசை தவிர எல்லாருமே ஆப்வியஸ்லி சரண்யம் சாரி செல்லாம் இருக்கீங்க. உங்களை தவிர்த்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து யங்ஸ்டர்ஸ் தான். ஸோ இந்த யங்ஸ்டர்ஸை நம்பி இவ்வளோ பெரிய ஒரு பணத்தை போட்டு நான் படத்தை எடுத்துருக்காரு. படம் நல்லா வந்திருக்கு. அதை இன்னைக்கு குருஜோதி சார் வாங்கி ரிலீஸ் பண்ணுறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடியே என்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ணல, நான் இந்த படம் பார்த்தேன் பிடிச்சிருந்தது, கம்ப்ளீட்டாக என்னோட கால் தான் அப்படின்னு சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். கண்டிப்பாக ஒரு மாதிரி உங்கள் மனசுக்கே இந்த படம் நல்லா இருக்கும் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மியூசிக் நிவாஸ் சார் சூப்பராக போட்டுட்டேன், பிச்சுட்டேன். நான் இப்போ சொன்னால கலாய்க்காதீங்க, உண்மையிலேயே நல்லா போட்டுருக்கேன், நான் கலாய்க்கல. ஓகே. அண்டு விஜய் பப்புவாக இருக்கட்டும், மைக்கேலாக இருக்கட்டும், பவ்யா, ஆத்யா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அண்டு சரண்யம் சொல்லிடுறாங்க, நான் ரொம்ப ரசித்து என்ஜாய் பண்ணி பார்த்தேன். உங்கள் காம்பினேஷனும் சார்லி சார் காம்பினேஷனும் அமேசிங். அப்புறம் டீலிங்காகவும் பண்ணியிருக்காங்க, அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இவர் கேரக்டர் ரொம்ப பேசப்படும். இவர் படத்தை ஃபுல்லாக பேசலை, ஆனால் இவர் கேரக்டர் பேசப்படும். இவருக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இந்த படம் நடக்குது. ஏன்னா சுரேஷோட ரொம்ப ட்ரஸ்ட்வர்த்தி க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. தேங்க்யூ சார். யூஸ்வலாக நான் வரும்போது கூட ஒரு 2-3 பேர் வந்து என்ன பட்ஜெட்டில் என்ன படம் பண்ணீங்க, என்ன பட்ஜெட்டில் பண்ணீங்கன்னு கேட்டாங்க. ஸோ ஒரு விஷயம் நான் இங்கே சொல்கிறேன், சின்ன படம் பெரிய படம்னு ஒரு படமே கிடையாது. ரிலீஸ்க்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே சின்ன படம் தான். ரிலீஸ் அன்னைக்கு நீங்கள் பார்த்து நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறீங்க, அங்கே தான் அந்த படம் பெரிய படம் ஆகுது. டெஃபினட்டாக இந்த படம் வந்து அந்த வரிசையில் சேரும். நீங்கள் எந்த ஒரு மைண்டில் எதுவுமே இல்லாமல் ஜாலியாக வாங்க, ஜாலியாக போங்க. இதுதான் இந்த படத்தோட டேக்லைனு. இந்த படம் எனக்கு எவ்வளோ முக்கியமோ, நான் ரொம்ப ஒரு டஃப் ஃபேஸில் இருந்தேன். நான் என்னடா நடுவில் எதுவுமே பண்ணலையே, நிறைய விஷயம் நான் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏதோ ஒரு பாயிண்டில் எனக்கே ரொம்ப ஸ்டேலான மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது.
ஸோ அந்த டைமில் சரி ஓகே நம்ம உட்காரக்கூடாது, இன்னொன்று ஒன்று பண்ணணும். அந்த டைமில் சுரேஷ் என்னை நம்பி இந்த படத்தை சரி சதீஷ் அவங்க ட்ரஸ்ட் பண்ணி நீ எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்ட்டு இந்த படத்தை கொடுத்தாரு. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபிலிமு. ப்ளஸ் இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து சேர்த்தது ரொம்ப முக்கியமான பங்கு வந்து இந்த படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் பாரதி அண்ணன். ஆனால் நீங்கள் இல்லைன்னா உண்மையாக சொல்கிறேன், இவ்வளோ தூரத்துக்கு இந்த படம் வந்திருக்காரு. இஸ் அ சாம்பியன். ஓகே, ஸோ அந்த மாதிரி டைமில் தான் இந்த படம் எனக்கு கிடைச்சிது. ஸோ சில நல்ல மனிதர்கள் நல்ல படங்கள் வந்து ஒரு ஹோப் கொடுக்குங்க. அந்த மாதிரி வந்து இங்கே இருக்க சில நல்ல மனிதர்கள் எனக்கு நிறைய ஹோப் கொடுப்பாங்க, எனக்கு இன்னும் நிறைய ஓட இருப்பாங்க. அதே மாதிரி இந்த படமும் எனக்கு நிறைய ஹோப் கொடுத்துரு. ஏற்கனவே நான் இந்த படத்தை பார்த்துட்டேன். நேற்று திருப்பி ஃபைனல் வெர்ஷன் யுவாஸோட மியூசிக்கோட நான் பார்த்தேன். அமேசிங் ஒர்க் சூப்பராக இருக்குது. டெஃபினட்டாக இந்த படம் உங்களுக்கும் பிடிக்கும். நீங்கள் எல்லா நல்ல படத்தையும் நீங்கள் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. உங்களுக்கு ப்ரெஷ்ஷாக போகிறோம், பார்த்துட்டு நீங்களும் உங்களுக்கு சப்போர்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. திரைப்படத்துடைய ப்ரொடியூசர் அண்ட் குடவஸ்தர் அண்ட் ட்ராமா திரைப்படத்துடைய டிஸ்ட்ரிபியூட்டர் அபி அவர்களை மேலே கலைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தை ஆக்சுவலாக நான் வந்து 3 மாதம் முன்னாடி பார்த்துட்டேன். டிஸ்ட்ரிபியூட்டர் ஷோ போட்டாங்க. படம் பார்த்த உடனே நைட்டே வந்து இளமாறன், ஆக்சுவலாக இந்த படம் வந்துட்டு சோனி இளமாறன் மூலமாக நான் கனெக்ட் ஆகிறேன். சோனி இளமாறன் சொல்லிட்டேன், சார் படம் வந்து வேற லெவலில் வந்திருக்கு, டெஃபினட்டாக இதுக்கு வந்து ரிசல்ட் வந்து ஒரு பெரிய வெற்றி இருக்குது அப்படின்றத சொல்லிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் சார், நான் வந்து ஒரு ரொம்ப மோசமான ஒரு கிரிட்டிக்ஸ், படத்துடைய மோசமான கிரிட்டிக்ஸ். மாதத்துக்கு ஒரு 50 படம் பார்க்குறேன் நான். ஃபாரின் ஃபிலிம்ல இருந்து உப்மா படம்லேருந்து எல்லா படமும் பார்க்குறேன் நான். பார்த்துட்டு இந்த படம் வந்துட்டு டைரக்டர் கிட்ட மீட் பண்ணி அவர்கிட்ட சொன்னேன், சார் அதாவது இந்த தமிழ் சினிமாவில் அடுத்த செல்வராகவன் நீங்க தான் சார் அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலா இந்த செல்வராகவன் யுவன் சங்கர் ராஜா அந்த காம்போ ஒரு பண்ணியிருப்பாங்க, ஒரு மேஜிக் பண்ணியிருப்பாங்க. அந்த மேஜிக்கை வந்துட்டு இந்த டைரக்டர் நம்ம மிர்தாத் அவர்களும் அதே மாதிரி நிவாஸ் கே பிரசன்னா அவர்களும் இந்த மேஜிக் அந்த படத்துல பண்ணியிருக்கிறாங்க. படத்துல பெரிய பிளஸ் வந்துட்டு படத்துடைய பிஜிஎம். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 படத்துக்கு வந்துட்டு பெரிய பிளஸ் வந்துட்டு படத்துடைய பிஜிஎம். ஃபர்ஸ்ட் சீனு பார்த்தோம்னா ஒரு ஃபர்ஸ்ட் சீன் 2 ஃப்ரெண்ட்ஸ்ல பேசுறதுக்கு பார்த்தோம்னா ஒரு பிஜிஎம் ஒரு சின்ன ஒரு இது போட்டிருக்காரு. அதுலயே தெரிஞ்சிச்சு எனக்கு இந்த படம் வந்து வேற எங்கேயும் போகுது அப்படின்ட்டு. நான் சீரியஸா எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம வந்து பார்த்தேன் அந்த படத்தை. ஆனா படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. நான் ஆக்சுவலா நிறைய பேசலாம் அப்படின்னு வந்தேன். நான் பேசுறது எல்லாமே யோகன் சார் அவர்கள் எல்லாமே பேசிட்டாரு மொத்தமா. அதே போல அடுத்து வந்து ராஜு சார் வந்து படத்துல வந்து மிரட்டி இருக்கிறாரு. நான் படத்தை பார்த்துட்டு சொன்ன 3 விஷயம். 1 ஹீரோ, 2வது மியூசிக் டைரக்டர், 3வது இயக்குனர். இவங்க 3 பேருமே வந்துட்டு வேற லெவலுக்கு போறாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் வேற லெவலுக்கு போறாங்க, அதுல டவுட்டே கிடையாது. அதுக்கப்புறம் படத்துல ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்தோம்னா ஹீரோயின்ஸ் இருக்காங்க, 2 ரொம்ப அழகான ஹீரோயின்ஸ். ஃப்ரேம் பை ஃப்ரேம் ரொம்ப அழகா இருக்காங்க. கேமராமேன் சார் வந்து ரொம்ப சூப்பரா எடுத்துருக்கிறாரு அவங்க. அதுக்கப்புறம் சரண்யா மேம் வந்து சொல்லவே வேணாம், எல்லாருக்கும் அவங்க என்ன சொல்றது கோலிவுடைய மாம் அவங்க. ஆனா இந்த படத்துல வந்துட்டு அவங்க அந்த மாமே வந்துட்டு டிஃப்ரெண்டா பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து விழுந்து சிரிச்சு வந்தாங்க தியேட்டர்ல. சார்லி சார் சொல்ல வேணாம், சார்லி இஸ் அ கூல் சட்டில் டாட், எக்ஸ்ட்ராடரியா பண்ணியிருக்காரு, ஆசமா பண்ணியிருக்காரு அவருடைய ரோல் அவரு. Then anybody else, sorry, then யாராவது சொல்லுங்க மனுஷருங்க. Then technicians and other artists and all. பப்பு சார் வந்து சீரியஸா செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு ரோல் வராரு. தியேட்டரே தெரிவிக்க விடப்படுறாரு. அவ்வளவுதான். நான் இது மாதிரி சொன்னேன்னா இதுக்கு மேல நான் சொன்னேன்னா அது வந்து நல்லா இருக்காது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அண்ட் அடுத்தபடியாக நான் ஒருத்தரை கூப்பிட போறேன். அவருக்கு இன்ட்ரோவே ரொம்ப பெருசா இருக்குது. ஆக்சுவலி தமிழ் ஆக்டர், ஸ்டாண்டப் கமெடியன், டைரக்டர், டெலிவிஷன் ஆங்கர், கான்டென்ட் கிரியேட்டர், ஆரேட்டர், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், பொலிட்டீஷியன், இணைந்து வழங்குவோர் அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்கு. ராஜ்மோகன் ஆர்வம் அவர்கள் எனக்கு மட்டும்
நாயகன் உதயமாகிறான். யுகபாரதியுடைய ஒரு கவிதை இருக்கு. இன்னைக்கு வெளியில கூட்டு போவீங்களா என்று தொடங்கி இன்றைக்காவது வெளியில் கூட்டி செல்வீர்களா என்று கேட்கிறாள் மனைவி. இன்னைக்கு வாங்கி தருவீர்களா என கேட்க தொடங்கி இன்னைக்காவது வாங்கி தருவீர்களா அப்பா என கேட்கிறது குழந்தை. இன்னைக்கு ஜெயித்து விடுவேன் என நம்ப தொடங்கி இன்னைக்காவது ஜெயித்து விடுவேன் என ஓடிக்கொண்டே இருக்கிறேன் நான். அப்படி ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டத்திலிருந்து ஒரு மனிதன் இதே மாதிரி பிரஸ் ஈவெண்ட் எல்லாம் பின்னாடி உட்கார ஆரம்பிச்சு, இது மாதிரி பிரஸ் ஈவெண்ட் எல்லாம் ஆங்கருக்கு சைட்ல ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிச்சு, இன்னைக்கு ஜாம்பவான்கள் சார்லிக்கும் சரண்யா மேடமுக்கும் நடுவில் உட்காந்துருக்காங்கன்னா அது வந்து நம்முடைய உழைப்பு உழைப்பு உழைப்பு. ராஜு தமிழ் சினிமாவில் உண்மையா வளர்ச்சா அதை ஜெயிச்சிடலாம். இந்த சினிமா தான் வருடத்தில் 52 வெள்ளிக்கிழமைகளை வைத்திருக்கிறது. அதுல ஒரு வெள்ளிக்கிழமை நமக்கும் தெரியுது. அது யாருடைய ஃப்ரைடே என்னைக்கு வந்தா நமக்கு தெரியல. நீ உண்மையா உழைச்சிக்கிட்டே இரு ராஜு. அது மாதிரி அதான் இது மாதிரி படம்லாம் நடிச்ச பிறகு நிறைய பாராட்டுவாங்க, எல்லாத்தையும் நம்பிடாது. நிறைய திட்டுவாங்க, திட்டவங்களையும் முழுசா நம்பிடாது. உனக்கு தெரியும் நம்மளுடைய ரூட் எது, எதை நோக்கி போறோங்க. பப்பு நான் அப்படி வச்சிருக்க. எப்போதுமே சிரிக்க வைத்த பப்பு இந்த படத்தில் என்னை சிந்திக்க வைத்தார். பெரிய வாழ்த்துக்கள் ராஜு, பப்பு, இசை அரக்கன், நம்ம இசையமைப்பாளர் நிவாஸ் பிரதர், கேப்டன் ஆஃப் தி ஷிப் ராகவ் சார், 2 கண்மணிகள் ஹீரோயின்ஸ். அப்கோர்ஸ் அவங்கள பத்தி பேசுறதுக்கு டைம் பத்தாது. இவங்களை நம்பி இந்த படத்தின் தலைமைச் செயலகமாக இருந்த நம்முடைய தயாரிப்பாளர்கள், அவர்களை நம்பி இவ்வளவு பெரிய ஒரு டீமை நம்பி அதில் வேலையை பார்த்து இவங்க எல்லாம் வெளியில தெரியுறாங்க. இந்த லைன் லைட் இருக்கு, இவங்க மேல இந்த வெளிச்சம் கொட்டுவதற்காக வெளியில தெரியாம உழைச்ச நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க ஒருவேளை ஒரு ஆர்டிஸ்ட் வரலனா கூட, ஒரு சமயம் ஒரு மணி நேரம் டைரக்டர் வரலனா கூட ஷூட்டிங் நடக்கும். ஆனா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இல்லைன்னா ஒரு நாள் கூட ஷூட்டிங் நடக்காது. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ் அத்தனை பேருக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். நான் படம் பார்த்துட்டேன். ரொம்ப அழகா ஒரு பொழுதுபோக்கு திரைப்படம். அது வந்து டிவி வேடிக்கை பார்த்த கூட்டத்தில் இருந்த ஒருவன் டிவிக்குள் வந்து பார்த்து அதுல பிக் பாஸ்ல ஜெயிச்சு அதுல இருந்து அப்படியே வெறும் ஷோஸ் மட்டும் பண்ணாம அதுல இருந்து ஒரு ரிஸ்க் எடுத்து டிவியை உதைத்து தள்ளி கம்ஃபோர்ட் ஜோனெல்லாம் விட்டுட்டு ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து இந்த படத்துக்குள்ள வந்து நிக்கிறாரு. மீண்டும் ஒரு நாயகன் உதயமாக இருக்கிறார். தம்பி ராஜு உட்பட அத்தனை பேருக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். அவர் ஆங்கரும் பயங்கரமா சோசியல் மீடியால சென்சேஷன். இன்னைக்கும் புதைச்ச அந்த பிராங்க்ஸ்டர்ஸ் என்ற அந்த ஒரு ஆர்ட் ஃபார்ம் எடுத்து மிக சமீபத்தில் அந்த பிராங்க் ஆரம்பளையும் சேர்த்து சிரிக்க வைக்கக்கூடிய இது மாதிரி மேடையே ரொம்ப வித்தியாசமான மேடை. வழக்கமான படம் ஃபுல்லா சேர் போட்டுருவோம், சீக்கிரம் முடிச்சிடும், ஒரு 15 பேர் உட்கார வச்சிருவோம். அப்புறம் கடைசியில பயங்கர பில்டப் பண்ணி எந்த பேரையும் போட முடியாது ஒரு பெரிய சீடி அன்ராப் பண்ணுவோம். அந்த ஸ்டூடியோ டேப்லாம் உடைச்சு ஜென்சி கேத்த ஒரு கதையை பண்ண மாதிரி இந்த மேடையே இந்த அரங்கத்தையும் ரொம்ப வித்தியாசமா பண்ணிருக்கீங்க. இந்த உழைப்பு ஒரு பெரிய வெற்றியா மாறும். அவர் சீனியர் டாக்டர் சொன்னது மாதிரி ஒரு புதிய பாதை, இந்த தலைமுறையில் ஒரு புதிய பாதையாக வருவதற்கு என்னுடைய வாழ்க்கை. நீங்க படம் பார்த்துட்டீங்க, எல்லாருமே சொல்றாங்க அவரோட ரோல் பத்தி, நீங்களே தான் சொல்லிட்டு எல்லாரும் ஒண்ணு சொன்னாங்க நினைச்சீங்களா? அவர் பேசவே மாட்டாரு. அவர் கையில என்ன இருக்கு? போன். சோ அவர் வந்து ஒரு சோசியல் மீடியால ரொம்ப ஆக்டிவாவும் ரியல் லைஃப்ல ஒரு அமைதியாவும் இருக்கக்கூடிய, பெரும்பான்மை ஆண்கள் இங்க எப்படி எல்லாம் இருக்குமோ அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சாம்பிள் பீஸ் தான். அதனால நீங்க இந்த மாதிரி இதுதான் ரொம்ப பில்டப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு கையில வாட்டர் மெலன் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. ஜாலியா ஒரு படம் பண்ணிருக்கீங்க. இன்னும் சூப்பரா நிறைய படங்கள் பண்ண தமிழ் சினிமாவில் ஒரு ஆக்சிஜனா நிறைய படங்கள் பண்ண என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். படத்துல தானே எங்கேயும் பாவமா தான் உட்காந்து. அதாவது அடுத்த படத்துல தம்பிக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, அவனை போட்டு இன்னும் நீங்க நிறைய படங்கள் பண்ண, இப்ப நிறைய வெளியே தெரியாத டிராவல்ஸ்க்குலாம் நிறைய சான்ஸ் கொடுங்க. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் லாட்ண்ணா. தேங்க்யூ. அடுத்தபடியாக I would like to welcome ஸ்டோன் பெஞ்ச் உடைய தயாரிப்பாளர் மிஸ்டர் கார்த்திக் சந்தானம் அவர்கள் ஆன் ஸ்டேஜ். One Butter Jam. The film was covered really well. Sorry, என்னால எனக்கு அந்த படம் பார்க்கலாம். Hello. Yeah. First video மறைச்சேன், தள்ளி போங்க நீங்க. இப்போ நீங்களே ஆடியோ கேக்குறீங்க. Thank you. First of all, thank you everyone who's here to support this film, and hearty congratulations to the entire crew over here.
நிறைய இடத்துக்கு நான் தான் ஸ்டோன் பெஞ்சோட ப்ரொடியூசர்னே தெரியாது, அப்படி வாழ்றேன். என்னையை கூப்பிட்டு ஒரு மேடையில் ஏற்றி நான் என்ன பண்ணுவேன். ஸோ 15 படம் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். பட் the only reason I'm here is Mr. Raju and Mr. Satish. These are the two gentlemen whom I've been knowing for quite a long time. And Satish and we go like donkey years ago. And Raju, I had an opportunity to meet him at my office. அவரும் சத்தியமாக கதை சொல்கிறதுக்கும் வாய்ப்பு கேட்டு வந்துட்டு வரல. நானும் அவரோட படம் பண்ணணுமோ அந்த ஒரு எந்த எண்ணத்துலையுமே பழகலை. பட் I think we had a beautiful conversation for 1 hour. ஒரு விஷயம் which I would really like to say is he's a very genuine, good human being and with a great heart. அதுதான் இன்னைக்கு வந்து சினிமாவில் இல்லை உலகத்திலேயே அது கிடைக்கிறது ரொம்ப ஒரு அரிதான விஷயமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அவரை நான் சந்திச்சு பேசினதுலையும் பழகினதையும் அவருக்கு அந்த ஒரு அரிய குணம் இருக்குன்றதை வந்து நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். மேபி அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இப்போ மொத்தமாக ஒரு டீமாக சேர்ந்து ஒரு பாசிட்டிவிட்டி கிரியேட் ஆகி இன்னைக்கு ஒரு அழகாக Bun Butter Jam, how it tastes sweet. Similarly, a sweet film has been done. And I've been hearing great reviews about the film because people have watched it last Sunday. And I just asked him overnight, how do you feel? He said, I'm feeling blessed. I think that was the answer he gave, nothing else. So I'm sure the film has come out well. And first of all, a hearty congratulations to the producer. Like rightly said, United States lived $1 because it reflects to my career where I was living in UK till 2012. And கார்த்திக் சுப்ராஜ் கிளம்பி வா படம் பண்ணலான்ற போது நல்லா தானடா இருக்கேன், பவுண்டரி வேல்யூ நல்லா தான் போயிட்டு இருக்கு, இப்போ இருந்து எனக்கு கிளம்பி வர சொன்னேன் அப்படின்ட்டு வந்தோம். பட் நோ ரிக்ரெட்ஸ். ஐ திங்க் தட்ஸ் த பெஸ்ட் டெசிஷன் ஐ எவர் மேட் இன் லைஃப். அண்ட் ஸ்டோன் பெஞ்ச்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு we are trying to do some sort of justice to the industry and the people around it in introducing talent. So all the best again. And specifically if I have to know the people whom I know, Sharanya ma'am, I feel like seeing you right from the childhood. You are fantabulous actors, no need to. So I'm sure you will add great value to the film over here. Charlie sir, personally I met you a couple of times. Karaman sir, Mama, I met you and you are great talent. Sir, you are also amazing talent. No reason. மற்றபடி ஐ எம் ரியலி சாரி, எனக்கு யாரையும் பெருசாக தெரியாது, என்னையும் யாரும் தெரியாது. பட் தப்பாக நினச்சிக்காதீங்க. பட் credits to each and every one of them who has worked right from the cinematography, editing, and of course Nivas. Of course I know you've been a great talent. I think you should have been in a different place by now. There is a small gap. அது நீங்களாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். I think you're back onto the track and all the very best and all the very best to the heroines who have acted in this film and the entire cast and crew. And a special thanks to the producer because நான் அந்த எக்ஸாம்பிளே சொன்னேன்னா அன்னைக்கு 2017 நாங்கள் படம் ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு 7 வருஷத்துல ஒரு 15 படங்கள் 6 சீரீஸ் பண்ணி ஒரு கார்பரேட்டா ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு எங்களை மாதிரி அடுத்த ஜெனரேஷன்லயும் வரணும். அதுல ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் I give the credit to the producer. I think he has found the right team, the right set of people to start with. And all the very best to each and every one of you here. படம் பார்த்துட்டு நான் கண்டிப்பா சொல்றேங்க. Thank you so much. படத்துடைய டைரக்டர் லோகேஷ் அஜீஸ் அவர்களை நான் மேடையில் good evening all. Thank you Satish brother for inviting me. நேற்று நான் படம் பார்த்துருக்க வேண்டியது பர்சனல் ரீசன்ஸால் அதை பார்க்க முடியல. ஸோ ஸ்னீக் பிக் பார்த்தேன். பட் இப்போ ஃபீல் பண்ணுற படம் பார்த்துருக்கலாம் போல இருக்குது எப்படியாவது வந்து அப்படின்னு. இப்போ ரொம்ப பிடிச்சிருந்தேன் அந்த ஸ்னீக் பிக். அது ஒரு சீன் தான் பார்த்தேன். பட் வந்து ராஜு பிரதர் அவரோட பர்ஃபார்மன்ஸ் சரி, சண்டே மேம் பர்ஃபார்மன்ஸ் சரி, அந்த படத்தை பார்க்கணும்னு தோணும் இல்லையா? நம்ம ஒரு சில படங்கள் டீசர் ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த படம் வந்தால் பார்த்துக்கணும் அப்படின்னு. அந்த ஸ்னீக் பிக் பார்க்கும்போது எனக்கு அந்த தாட் வந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு சண்டே மேம் வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஐ எம் வெரி பிக் ஃபேன் ஆஃப். ஏன்னா ஒரு சின்ன விஷயம் எப்படின்னா ஒரு கண்டினியூஸாக ஒரு ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா சில பேர் டைப் காஸ்ட் ஆகிடுவாங்க, பயப்படுவாங்க. பட் சண்டே மேம் வந்து ஹவு டு ஹேண்டில் த டைப் காஸ்ட் அப்படின்னு புக்கை எழுதுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரே கேரக்டர்ல எவ்வளோ வெரைட்டி பண்ண முடியுமோ அவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு படத்துலையும் அவங்களோட வேரியேஷன்ஸ் வந்து காட்டிகிட்டே இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எத்தனை வேரியேஷன்ஸ் வச்சுருக்காங்கன்னு தெரியல. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் நிவாஸ் பிரதர். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல உங்களுக்கு. தேங்க்யூ. எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அவர் நிவாஸ் பிரதர். வி சப்போஸ் டு ஒர்க் டுகெதர். பட் ஃபியூச்சரில் ஒர்க் பண்ணிடலாம் சார் கண்டிப்பாக. பிகாஸ் நிவாஸ் பிரதர் எப்படின்னா ஹி கிவ்ஸ் இஸ் 100%. அது நல்லா தெரியும். பட் எல்லாரும் சொன்னாங்க நீங்கள் கண்டிப்பாக பிஜிஎம்ல பிடிச்சிருப்பீங்கன்னு. பட் எனக்கு அது பார்க்கணும் அவசியமே இல்லை. எனக்கு அது
நினச்சாலே தெரியும் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு. பிகாஸ் ஐ நோ வெரி லவ் இஸ் ஹவ் யூ ஒர்க்ஸ் அப்படின்னு. அண்ட் டேரக்டர் பிரதர், மை ஹார்ட்டியஸ்ட் கங்க்ராச்சுலேஷன் டு யூ. முதல் படம் உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். ப்ரொடியூசர், கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபுளான படமாக இருக்கணும்னு ஐ ப்ரே டு காட் சார். தேங்க்யூ தி என்டையர் டீம். மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் த ஹியூஜ் சக்ஸஸ். தேங்க்யூ. அனைவருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப புதுசாக ரொம்ப நாள் கழிச்சு இல்லை, முதல் முறையாக சேர் இல்லாத ஒரு மேடை நான் பார்த்தேன். அதுலேயே வந்து ஒரு புதுமை படைச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் நிறைய பேருக்கு வாழ்த்து சொல்றதுக்காக தான் நான் அந்த மேடைக்கு வந்திருக்கேன். முதல் முறையாக பன் பட்டர் ஜாம் இந்த திரைப்படத்தை தயாரித்த அது சகோதரர் மரியாதைக்குரிய திரு சுரேஷ் சுப்பிரமணியம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் அட்வான்ஸ் வாழ்த்துக்களை முதல்ல சொல்லிடுவோம். உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடுறேன். அப்புறம் அருமையான இசையமைப்பாளர் நீங்கப்பா ஒரு பாட்டு ஒன்று பாடிங்களா, எல்லாருமே மெய்மறந்து கைத்தட்ட ஆரம்பிச்சாங்க. உண்மையிலே நான் வந்து இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நான் சமீப காலத்தில் பார்க்கல. அதுதான் உண்மை. நான் ரொம்ப கிடையாது. அதே மேஜிக் வந்து கண்டிப்பாக படத்துலேயே நீங்கள் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது. உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இப்படி ஒரு அற்புதமான படத்தை இயக்கிய அருமையான இயக்குனர் அவர்களுக்கும் என்னுடைய சார்ஜ் எத்தனாவது படம்? 2வது படம் இல்லையா? இந்த 2வது படம் இது வந்து உங்களுடைய வெற்றிக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவியல் அது தெரியுது. என்னன்னு கேட்டால் நம்ம கோகுல் சார் சொன்ன மாதிரியே நானும் படம் பார்த்துட்டேன். இசை அமைக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்துட்டேன். நேரத்து வர முடியல. படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல ஹீரோயின்ஸ் 2 பேருக்குமே என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அப்புறம் சொல்லவே வேண்டாம், வழக்கமா பல கோடி பேர் உங்களை வாழ்த்திருப்பாங்க. அதில் நானும் ஒரு கடை கோடியோடு உங்களே இந்த படத்தில் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கேன். வாழ்த்துக்கள். அப்புறம் காமெடி நடிகர்களை ஆராய்ந்து அதில் ஒரு டாக்டரேட் வாங்கிய இந்தியாவிலே ஒரு டாக்டர் பட்டம் பெற்ற எங்க அண்ணன் சார்லி முன்னாடி இருக்கிறப்பல அப்படிங்க அப்பா கேரக்டர்ல மிரட்டி விட்டீங்க. உங்களுக்கு அண்ணனுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வாழ்த்துச்சுன்னா நீங்க கொஞ்சம் மைண்ட் வாய்ஸ் நீங்க கேட்க உங்களுக்கு என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்கள். அப்புறம் அந்த படத்தினுடைய நடித்த தம்பி பப்புவும் நடிப்பா அது ரொம்ப பாராட்டும். நடிச்சு வந்த தம்பி ராஜுகிட்ட கேட்டேன், நல்ல கேரக்டர்ப்பா, அது மாதிரி ஒரு கேரக்டர் தந்துருக்கலாம்ல அப்படின்னு. இல்லைண்ணே அது அப்படி வர ஒரு கேரக்டர் அது தம்பி தான் பண்ணணும் அப்படின்னாப்புல. அதுக்கு தம்பிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் நம்ம ஹீரோ ராஜு வந்து நம்ம ஸ்டோர்மேஜை சேர்ந்த தயாரிப்பாளர் வாழ்த்துற மாதிரி எல்லாருக்கூடையும் ரொம்ப ஈஸியாகவே வந்து ஜெல்லாகக்கூடிய ஒரு ஆள். அதை நான் எங்கே பார்த்தேன் அப்படின்னா, நீங்களாம் பார்த்துருப்பீங்க பிக் பாஸ்ல சீசன் 5ல வந்து பிக் பாஸ்னா என்னன்னே தெரியாம கூடுதல் என்னையும் தூக்கி உள்ள போட்டாங்க. நானும் உள்ள போயிட்டேன். உள்ள நான் போகும்போது ராஜு உள்ள இருக்கப்பல நைட் எத்தனை மணி இருக்கும், ஒரு 1:30 மணி இருக்கும். என்னையும் தூக்கி உள்ள அனுப்பிட்டாங்க. நானும் திருக்கு தெரியாத நாட்டுக்குள்ள அப்படியே போறேன். அது போன தம்பி உட்காந்துருக்கப்பல கண்ணெல்லாம் அப்படி ரெட்டாகி இருந்தாங்க. நான் போனோட என் தம்பிட்டு பேச நினைக்கிறாங்க. என்ன தம்பி கண்ணெல்லாம் அப்படி செவந்து போயிருக்கேன். அவனை தூக்கல அப்படி எதுவும் தம்பி ஆனா திருநெல்வேலி ஏய் நீங்க நம்ம ஊரா அப்படின்னு அது ஆரம்பிச்சது எங்க பயம். ஒரு 4-5 நாள் வந்து நான் தம்பிக்கிட்ட அதிகமா பேசல. நான் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கேன், தம்பி ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்காரு. ஆனா எப்ப பார்த்தாலும் தம்பியை சுத்தி மட்டும் ஒரு கூட்டம் வந்துட்டு அந்த வீட்டுல பேப்பர் கிடையாது, டைம் கிடையாது, போன் கிடையாது. நாங்க ஒரு தடவை பேசிக்கிட்டு இருந்தோம். நானும் எல்லாருமே பேசி பார்க்க இருங்க. அங்க ராஜு ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒரு காமெடி பண்றாங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னா தம்பி சுத்தியே ஒரு கூட்டம் எப்பவும் இனிப்பை சுத்தி இருக்கிற எறும்பு கூட்டம் மாதிரி ஒரு கூட்டம் அங்கே இருந்துட்டே. நான் 1 வருஷம் கழிச்சு
என்னாச்சு அண்ணன் தம்பியை சுற்றி அப்படின்னு கூப்பிட்றாங்க. என்ன சரி நம்மளும் தான் போய் பார்ப்போம் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் அன்னைக்கு தான் ராஜுனா யார் அப்படின்றது எனக்கு தெரிய ஆரம்பிச்சு. ஏன்னா அவங்க அந்த அவர் பேசக்கூடிய ஸ்டைல், தம்பி நடந்துக்கிற விதம், இது எல்லாருக்குமே எனக்கு மட்டும் இல்லை உலகம் முழுவதும் பல கோடி பேர் ராஜுவுக்கு வந்து ஆர்மிலாம் வச்சு தம்பியை இவ்வளவு தூரம் பாராட்டி அந்த பிக் பாஸ் வீட்டிலே வந்து டைட்டில் வின்னராக தம்பி ஜெயிச்ச அந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் இப்போ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பிபி அப்படின்னா பிக் பாஸ் மட்டும் இல்லை, பிபிக்கு இன்னொரு தொடர்பு இருக்கு. ஏன்னா பன்பட்டர்லேயும் பிபி இருக்கு பார்த்தீங்கன்னா. அதனால பிக் பாஸ்ல எப்படி ஒரு பெரிய வெற்றியை தம்பி அடைந்தாரோ அதே மாதிரி இந்த பிபியிலையும் ஜெயின்னு ஒருவர் தம்பியுடைய கேரியருக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால தம்பியை வச்சு அடுத்தடுத்து படம் பண்ணக்கூடிய ஆட்கள் உடனடியாக வந்து அட்வான்ஸ்லாம் கொடுத்து இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கிடுங்க. என்ன சொல்றது? ஆமாம், ஏன்னா இன்று இல்லை இன்று இல்லை இது ஆரம்பிச்சாச்சு. இப்போ கிட்டத்தட்ட ஜூலை 18ஆம் தேதி தியேட்டர்களில் அந்த தம்பியுடைய நடிப்பில் உருவாயிருக்கிற இந்த படத்தை உலக மக்கள் எல்லாருமே பார்த்து ஆஹா நமக்கான ஒரு நடிகர் நம்ம குடும்பத்துல இருந்து வந்து வேண்டாயா அப்படின்னு சொல்லி கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நடிகராக தம்பி ராஜு உருவெடுக்கிறாரு. அவருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஆரம்பிக்கிற தம்பியுடைய பயணம் விரைவில் 6 கோடி 60 கோடி 600 கோடி அந்த மாதிரி சம்பளம் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பேரும் புகழும் உங்களுடைய வளர்ச்சியும் அமையணும் அப்படின்றத அன்போடு வாழ்த்தி இந்த பண்பட்ட ஜாம் சம்பந்தப்பட்ட அத்தனை அன்புள்ளவர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ. ரேடியோ ஜாக்கியா ஒர்க் பண்ணிருக்கேன். ரேடியோ ஜாக்கி ஆர்ஜே. ஆமா சார். சூப்பர். உன் வயசு ராஜி வயசு மாதிரி இருக்குது. அப்படியானே? என்னமோ சொல்றேன் அப்படின்னு. தேங்க்யூ. அடுத்தபடியாக ரொம்ப ஒரு முக்கியமான நபரை நான் வேடிக்கை கூட இருக்கேன். ஸோ தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுனே டிவியில ஜட்ஜா மட்டும் வராம அது நிஜமாவே பிராக்டிக்கல் லைஃப்லயுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர். மிகப்பெரிய ஆசிரியர் மட்டும் இல்லாம ரொம்ப சுகமான ஒரு பேச்சாளர் அண்ட் ஈரோடு மண்ணின் மைந்தர் ஈரோடு மகேஷ் அவர்களை வேலை கலைக்கிறேன். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். இருக்கிறவங்களோட சூழல் மனநிலை எல்லாமே நல்லா தெரிஞ்சாருல்ல. எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ராஜுவோட வெற்றி வந்து என்னோட வெற்றி மாதிரி. ஏன் அப்படின்னா ஒரு 15 வருஷமா 10 வருஷம் மேல தம்பி தெரியும். எல்லாருமே வந்து கொஞ்சம் பெரிய லெவல் வர வரைக்கும் அண்ணே நல்லா பேசுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரோவும் பாங்க. அதுக்கப்புறம் என்ன எப்படி போகுதுமா நம்மகிட்டே நல்லா போகுதுங்க. நல்லா வரலாம் நீங்களாம் ஏன் வருதுன்னு அடிக்கடி அப்படின்னு நான் அப்படியே ஃபிளாஷ்பேக் ஓட்டி பார்ப்பேன். நான் அமைதியா இருந்துப்பேன் எப்பயுமே. அதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் எப்பயுமே அப்படியே ஓட்டி பார்ப்பேன். சரி ஓகே தமிழாலாம் ஆகட்டும். அவங்க உழைப்பு அவங்க வராங்க, அவங்க வாயை அவங்க பேசுறாங்க. நம்ம எதுக்குமே கொந்தளிச்சிடக்கூடாது, அமைதியா இருக்கணும்னு நினைப்பேன். வாழ்க்கை எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பாடமே எல்லா சூழ்நிலையும் மனநிலையை சமநிலையா வச்சுக்கிட்டோம்னாவே டென்ஷனே கிடையாது. இது ஒண்ணுதான் நான் எப்பயுமே நம்புறேன். ஆனா எப்பயுமே தான் பண்ற எல்லா புதிய விஷயத்தையுமே அப்டேட் பண்ற ஒரு அன்பு தம்பி வந்து ராஜு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டீசரா ஒன்று பாட்டா லிரிக்கல் வீடியோவா வந்துடும், எல்லாமே அனுப்புவார். எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஒரு நீங்க பிக் பாஸ்ல வந்து எல்லாருமே அண்ணாச்செல்லாம் சொன்னாரு, அந்த சர்க்காஸ்டிக்கா ஒரு ஸ்டைல் இருக்கும் ராஜுட்ட காமெடி பண்றதுல. அது அப்படியே ரொம்ப கொந்தளிச்சு இருக்கிற சமயத்துல கூட அப்படி ராஜுவோட கேரக்டர் சொல்லி பக்கத்துல அணுகுண்டே வச்சாலும் திரும்பி என்ன சத்தமா, அதுதான் ரியல் கேரக்டரே. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து தம்பியை பத்தி இவ்வளவு எல்லாரும் புகழ்றப்ப அங்க விஜயதரஜன் சொல்லிட்டே இருந்தேன். எனக்கு அவ்வளவு சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். டைரக்டர் சார் ஒரு நல்ல படத்துல தம்பிய இவ்வளவு நல்லா காமிச்சதுக்கு என்ன ஒரு சகோதரனா உங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. நிவாஸ் கே பிரசன்னா ரொம்ப 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 பிடிச்ச மியூசிக் டைரக்டர். வெரி சிம்பிள் அண்ட் ஹம்பிள் பர்சன். சரண்யா மேமும் சார்லி சாரு
நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் இந்த படத்தில் உங்களோட ஸ்கோர் என்னன்னு பார்க்கறதுக்கு. ஏன்னா எல்லாரும் நடிக்கிறப்பயும் அவங்க பேர் வந்துகிட்டே இருக்கும். சார்லி சார் நடிக்கிறாரு, சரண்யம்மன் நடிக்கிறாங்க, அந்த மாதிரி பேர் வந்துட்டே இருக்கும். இவங்க 2 பேர் நடிக்கிறப்ப மட்டும் பேரோட அந்த கேரக்டர் மட்டும் ஓடிட்டே இருக்கும். இப்ப சின்ன காமிச்ச அந்த ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா சிகரெட் குடிச்சிட்டு அம்மாவும் பையனை பேசுறப்ப திரும்பி ஒரு கூட்டு இருப்பாரு. நல்லா முடிஞ்சு போச்சு, என்ன ஆள் கேட்கிற மாதிரி. அதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் அந்த 2 ஹீரோயின்ஸ். வாழ்த்துக்கள். டிஓபி சாருக்கு வாழ்த்துக்கள். பப்பு அப்படி ஒரு எனர்ஜியான பையன், சரியான இடத்துல நீங்க வந்திருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். பொதுவாகவே இந்த லவ் இந்த சப்ஜெக்ட்னாவே எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா லவ் பண்ணாதவங்க தான் உலகத்திலே 2 லெட்டர் ரொம்ப அதிகமாக போய் சொல்ற லெட்டர், லவ் லெட்டரும் லீவ் லெட்டரும். அதெல்லாம் எல்லாமே சரி ஒரு 4 2 படம் அதெல்லாம் உங்களுக்கு தெரிய கேமரா அப்படியே அமைதியாக ஒரு 4 அப்படி சிரிச்சிங்கன்னா அதுக்காக 2 லெட்டர். நீ இல்லைன்னா நான் இல்லை, நீ இல்லைன்னா நான் இல்லைம்மா, நீ இது கூட இல்லை நான் இருக்கணுமா, அவ்வளோதான் லைஃபே. அப்படின்னா நீ கூட இல்லை நான் இருக்கணும். இந்த 2 கேப்புக்குள்ள வாழ்க்கை அடங்கி போயிடும். அதை வந்து அழகா ஃப்ரேம்ல பாக்குறப்ப காமிச்ச கொஞ்ச நேரத்துல ஹானஸ்டா சொல்றேன், அவ்வளவு தூரம் நான் சிரிச்சேன். அது சரணையாக வந்து அந்த 2 பேருக்குள்ள நேற்று நான் படம் பார்க்கல, நான் எதாச்சும் சொல்றேன். ஃப்ரெண்டு 2 பேருக்குள்ள ஒரு மியூசிக் மியூசிக் ஆசை வந்துடக்கூடாதுன்னு சொல்றப்பல எனக்கு வந்து அவ்வளவுதான், இதுதான் வேணும். ஆர்கானிக்கா ஒரு சிரிப்பு வருதுன்னா அது படத்தோட வெற்றி நடத்தும். பன் பட்டர் ஜாம் எனக்கு தெரிஞ்ச ஹைவேல ஸ்டால் முன்னாடி நிக்கிற ஆள் மாதிரியே நிக்கிறேன். இதெல்லாம் ரியலிஸ்டிக்கா யோசிச்சு நான் பார்த்தே கிடையாது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தம்பி. ஏன்னா ஒல்லி டெல்லின்னு ஒரு ஷோல நான் ஆங்கர் பண்ணப்ப நெல்சன் திலீப் குமார் அந்த ஷோட டைரக்டர், அப்ப வந்து அசோசியேட் கூட இருந்தீங்க, டீம்ல இருந்தீங்க, ரைட்டரா இருந்த தம்பி. அருமையான ரைட்டிங் சென்ஸ். ராஜு வந்து ஒரு பெரிய ஹீரோ மட்டும் கிடையாது, அதுக்கான தகுதி மட்டும் அவருக்கு இல்ல, மிகப்பெரிய இயக்குனர் வரதுக்கான தகுதியுமே ராஜுட்ட இருக்கு. ஆனா அது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிப்பான், என்ன பண்ணன்னு தெரியலையானே இருப்பான். இனிமேல் நடிக்க மட்டும் செய்ய தம்பி, இந்த டைரக்டர் மாதிரி நல்ல டைரக்டர் இருப்பாங்க, நல்லா கொண்டு வருவாங்க. ஆமா, கோகுல் சார் சொன்னார், அவ்வளோ அழகா சார் ஆசைப்பட்ட பாலகுமார் பெரிய ஃபேன் சார். சீன் பை சீனா ஒரு வார்த்தையா சொல்லுவோம் சார். அவர் அவ்வளோ அழகா அவளை பத்தி சொன்னாரு. எல்லாரும் பாராட்டுறப்ப உங்க அம்மா அப்பா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்களோ அதற்கு இணையா சந்தோஷப்படுற ஆன்மா இங்க நான் நிக்கிறேன். மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். தேட்டர்ல பார்த்துட்டு உங்களை கொண்டாடுறதுக்கு கோடி பேர்ல ஒருத்தர நான் காத்திருக்கேன். தேங்க்யூ சோ மச், லவ் யூ ஆல். மிக்க நன்றி. எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. உங்க பேரை நல்லபடியா எழுதிட்டு நல்லா இருப்பீங்க. மைக்கு கிட்டே இங்க நிறைய வச்சிருக்கேன், அதை எடுத்து அவங்களும் அப்படியே வச்சு. ஆதிராஜ் அவர்களை மேடை கலைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பன் பட்டர் ஜாம் படத்தை வந்து நான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி பார்த்தேன். கோகுல் சொன்ன மாதிரி beginning to end, it's a complete entertainer. And படமே வந்து ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ். 2 அழகான ஹீரோயின்ஸ். ராஜு stole the ஷோன்னு சொல்றதை விட he carried the filmன்னு சொல்லலாம். அதே போல வந்து மைக்கேல், உங்க 2 பேர் காம்பினேஷன், அந்த ஒரு உங்களுக்குள்ள ஒரு கதை, that was really good. And ராகவ், amazing film. நான் இந்த படத்தை பத்தி இங்க இல்ல, ஹைதராபாத் கூட போய் சொல்லியிருக்கேன், டக்குன்னு ரீமேக் ரைட்ஸ் வாங்குங்க, இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன். இந்த படம் நிச்சயமா வெற்றி பெறும். I bless the entire unit. ராஜு, you're a star in the making. இதே மாதிரி இருங்க, you'll reach places. Shania and Charlie sir, of course, so nice to meet you after such a long time. Imana Nachik Vanakkam. Bhavya, I go a long way with your father, so congratulations. Nalla padangal pannirukeenga. Adya, you look so beautiful in this film. Thank you, Anivas. Great fan of yours. And romba naalukku Nira has been my caller tune, so huge fan. Thank you. And you too, Thambi. Pappu, yes, fantastic. And Dr. Lankesh and I are classmates. Classmates. So, buddy. Yes, Chitti serial.
அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் சுரேஷ் சுப்ரமணியம் இந்த தருணத்தில் வந்து பாராட்டுறேன். பிகாஸ் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு NRI இருந்துக்கிட்டு அங்கேருந்து பணத்தை போட்டு ஒரு டீமை நம்பி இந்த படத்தை எடுத்து அவர் வந்து இவ்வளவு தூரம் பயணிச்சிருக்காரு. I wish Suresh a great success and the team too. God bless you. Meet you in the success function. Thank you. You owe us a big party. Thank you. Thank you. அண்ட் அடுத்தபடியாக நம்ம எல்லாருமே ரொம்ப பிடித்த ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஆக்ட்ரஸ், ரொம்ப எல்லாருமே கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ் சரண்யா மேம் வாங்க மேடை கலைக்கணும்.